திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். இனி உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை தானாக கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதி ஆகிறார். தொழிலுக்கு குரு பகவான் தான். உங்கள் ராசி அதிபதியும் குரு பகவான் தான். இத்தனை நாள் வக்ரமாக இருந்து பல தொல்லைகளை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். பல கெட்ட பெயர்கள், அவமானங்கள் இதெல்லாமே இருந்தாலும் கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபங்கள், பண வரவு, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் 9ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால பூர்வீக சொத்து, அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது, பண வரவு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் ரீதியாக அதிகமான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே நிச்சயமாக உண்டு. தீர்த்த யாத்திரை, உயர்கல்வி சார்ந்த படிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கார். அதற்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். 3ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தால் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால திடீர் பண வரவு அப்படிங்கிறதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 18ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் வீட்டுக்கு போகிறதுனால தொழிலில் 18ஆம் தேதிக்கு மேலே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்து 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் 10ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது 4 குடையவர் 10ஆம் வீட்டில் இருந்தால் கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அதே போல் 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, இந்த புதனாகனவர் 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பார்ட்னர் கூட தொழில் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தொழிலில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்களோ உங்கள் மனைவியோ அல்லது நீங்களோ உங்கள் கணவரோ சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாமே நிச்சயமாக இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு 10ஆம் வீட்டில் இருக்கார். 6 குடையவர் 10ஆம் வீட்டில் இருந்தால் கடன் வாங்கி தொழில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம், அல்லது தொழில் ஏதாவது கடன் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு போவார். அப்போ நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்புகள், தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் எல்லாமே அதிகமாகிறது, அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நிச்சயமாக உண்டு. அதாவது மீனராசிக்காரர்களுக்கு இளரைசனி நடந்துட்டு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பணவரவு, தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.